நல்லா சாஃப்டாக உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் ரவா உப்புமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை இதில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் அதை திரும்ப நாம் ஒரு தடவை வறுத்துட்டு உப்புமா செய்யும்போது உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை நல்லா வறுபடுற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கணும். ரவை நல்லா வாசனையோட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவு தீஞ்சு போயிடாமல் வறுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரவையை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நாம் உப்புமா செய்ய ஆரம்பிக்கும் முன்னே அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம இப்போது 1 கப் அளவு ரவை எடுத்திருந்தோம், அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணிங்கிறது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும், நாம் இன்னொரு அடுப்பில் உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டுமே ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கேரட் சேர்த்து செய்யும்போது உப்புமா நமக்கு ஹெல்த்தியானதாகவும் நல்ல டேஸ்டானதாகவுமே இருக்கும். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற உப்புமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது வெங்காயம், கேரட் எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நாம் துருவி தான் சேர்த்துருக்கிறதுனால வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வெங்காயம் ஓரளவு ஃபஸ்ட்டே வதங்கி தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கணுன்னாலே எல்லாம் வதங்கி வந்துடும். இந்த டைமில் நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தண்ணியை மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ஊற்றி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்திருந்த 1.5 கப் தண்ணியையுமே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஊற்றி சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணியே தெரியாது, எல்லா தண்ணியுமே ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. அங்கங்கே கட்டிகள் மட்டும் இல்லாமல் நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டு நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உப்புமாக்கு எப்போதுமே சைடில் நாம் வெள்ளை சர்க்கரை வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரை மட்டுமே உப்புமாவோட ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா உப்புமா நமக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்க்குறதுனாலையும் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உப்புமாவோட வாசனையும் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த சூட்லேயே இருக்கட்டும் உப்புமா. இப்போ பாருங்கள், உப்புமா நல்லா உதிரியாக சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி உப்புமா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவு நல்லா வாசனையோட சுவையாக சாஃப்டாக உதிரியாக நல்லாயிருக்கும்.
ஒரு தடவை இப்போவும் நல்லா கரண்டி வச்சு உதுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.